முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் சட்டசபை தொகுதி வாரியாக திமுக நிர்வாகிகளை தனித்தனியாக சந்தித்து ஆலோசனை நடத்தி வருகிறார். அவ்வகையில் இன்று போடிநாயக்கனூர் சாத்தூர் சட்டசபை தொகுதி நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். அப்போது நிர்வாகிகளிடம் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் தகுதியானவர்களை இடம்பெறச் செய்ய உதவ வேண்டும் என்று அறிவுறுத்தினார். எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், கடந்த ஒரு வார காலமாக ஆம்னி பேருந்துகள் வெளிமாநிலங்களுக்கு இயக்கப்படாததால் தமிழக பயணிகள் பிற மாநிலங்களுக்கு பயணம் செய்ய முடியாமல் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். எனவே திமுக அரசு போக்குவரத்து துறை இனியும் காலம் தாழ்த்தாமல் உடனடியாக ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்க நிர்வாகிகளை அழைத்து பேசி சுமூக தீர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பாலான கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இந்நிலையில் எஸ்ஐஆரை கண்டித்து வரும் நவம்பர் 16ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்த தாவேகா திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை ஒத்திவைக்க கோரி கேரள உயர்நீதிமன்றத்தில் அம்மாநில அரசு மனு தாக்கல் செய்துள்ளது. இந்த விவகாரத்தை உச்சநீதிமன்றம் விசாரிக்க வேண்டும் என்று கருத்து தெரிவித்த நீதிபதி இந்த வழக்கில் நாளை உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று தெரிவித்தார். முன்னதாக வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை ஒத்திவைக்க கோரி தமிழ்நாடு அரசு ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் மனு அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. டெல்லி செங்கோட்டை அருகே நடைபெற்ற கார் குண்டுவெடிப்பு வழக்கை தேசிய புலனாய்வு முகமை பிரிவு அதிகாரிகள் விசாரணை செய்து வருகின்றனர். இந்த வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்ட டாக்டர்களிடம் நடத்திய விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது, இந்த கும்பல் டெல்லியில் டிசம்பர் 6ஆம் தேதி 6 இடங்களில் ஒருங்கிணைந்த குண்டுவெடிப்புகளை நிகழ்த்த திட்டமிட்டிருந்தது அம்பலமாகியுள்ளது. அமெரிக்காவில் 43 நாட்கள் நீடித்த அரசு முடக்கம் தற்போது முடிவுக்கு வந்துள்ளது. முடக்கத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நிதி மசோதாவை பிரதிநிதிகள் சபை நிறைவேற்றியுள்ளது. இந்த நிதி மசோதாவில் டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்திட்டார். இதனைத் தொடர்ந்து அரசு அலுவலகங்கள் மீண்டும் செயல்பட தொடங்கியது. மகளிர் உலகக்கோப்பை வென்ற கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுருக்கு சென்னையில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் பாராட்டு விழா நடத்தப்பட்டது. அப்போது கவுரிடம் மாணவர் ஒருவர் தோனி, விராட் கோலி இவர்களில் யார் உங்களுக்கு பிடித்த கிரிக்கெட் வீரர் என கேள்வி எழுப்பினார். அதற்கு தோனி என கவுர் பதிலளித்தார். இதனால் அரங்கமே அதிர்ந்தது. 25வது காது கேளாதோருக்கான ஒலிம்பிக் போட்டி ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் வருகிற 15ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை நடக்கிறது. இந்த போட்டியின் தொடக்க விழாவில் இந்திய அணிக்கு தலைமை தாங்கி தேசிய கொடியை ஏந்திச் செல்லும் கௌரவம் பேட்மிண்டன் வீராங்கனையான ஜெர்லின் அனிகா ஜெயரட்சகனுக்கு வழங்கப்பட்டுள்ளது. 3 முறை தங்கப்பதக்கம் வென்றவரான ஜெர்லின் மதுரையைச் சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது.